வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்கான் இன்ஜினியரிங் கம்பெனி. 2026-27க்கான Q1க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ஷாட் பார்த்துருவோம். நம்ம கன்சாலிடேட் செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு வரும்போது இவங்கள்ட்ட 2 செக்மெண்ட் மெயினாக, இவங்கள்ட்ட 4 செக்மெண்ட் இருக்குது. இவங்க இதில் போய் பார்த்தோம்னா, வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா இவங்கள்ட்ட 4 செக்மெண்ட் இருக்குது. பட் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு செக்மெண்ட்டு தான். ஒன்று டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங். இந்த 2 டிவிஷன்ஸும் வந்து ரொம்ப இதுதான் டாமினன்ட் பண்ணது கான்ட்ரிபியூஷன்ஸுக்கு, ரெவென்யூக்கும் சரி ப்ராஃபிட்டுக்கும் சரி. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் இப்போ இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்லையும் இது 2 ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இருக்குது. ஸோ இப்போ ரெவென்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கேஸ்ங்கிறது டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ இப்போ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் Q2Qவில் வந்து 21% கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 3.6% கம்மியாக இருக்குது. இதில் வந்து ரெவென்யூவில் கேஸுக்கு ஆர்டர் இன்டேக் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா Q2Q 10.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இது வந்து 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஆர்டர் இன்டேக்கு. ஓப்பன் ஆர்டர் அட் மார்ச் 2026 வரைக்கும், இது Q4 வரைக்கும், இது வந்து பார்த்தோன்னா மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஆர்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறது. இது ஆர்டர் இன்டேக் ஆயிருச்சு. இது வந்து இதில் இப்போ தான் இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இது 53% அவங்களுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸில் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் குவார்ட்டர்லின்னு நம்ம பார்க்கும்போது 36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது 38% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 43%ன்னு போடுறாங்க, என்னன்னு தெரியல, அது பார்ப்போம். ஆர்டர் இன்டேக்குன்னு பார்க்கும்போது குவார்ட்டர்லிக்கு பார்த்தோம்னா 27% குறைஞ்சு போயிருக்கு. ஆனுவலைஸ்டான்னு பார்க்கும்போது 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்து இவங்களோடது ஓப்பன் ஆர்டர் இன்னும் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு ஸ்கோப் வந்து 9% இருக்குது. இது இவங்களுடைய இதில் இருக்குது. இவங்க ரெவென்யூ ஸ்ப்ளிட்டு நம்ம வந்து இவங்க எக்ஸ்போர்ட் வேறு பண்ணுறாங்க. ரெவென்யூ ஸ்ப்ளிட்னு பார்க்கும்போது இந்த ரெட் கலரில் வர்றது ஓவர்சீஸ். ஸோ இப்போ ஓவர்சீஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை, 1% கம்மியாக இருக்குது. 517, 512 அப்படின்னு சொல்லிட்டு 1% கம்மியாக தான் இருக்குது. டொமஸ்டிக்கில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து பார்த்தோம்னா 8% கூடியிருக்கு. ஓவராலாக டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து 8% கூடியிருக்கு. கிட்டத்தட்ட 1710லிருந்து 1854 அந்த ரேஞ்சுக்கு உயர்ந்திருக்கு. 1710ங்கிறது 2025, ஆனுவலைஸ்டாக 2026க்கு 1854 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ரெவென்யூ ஸ்ப்ளிட். அதே மாதிரி ஆர்டர் இன்டேக்குன்னு பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து ஆனுவலைஸ்டாக இதில் எல்லாமே 2 டிவிஷன் இருக்குது. கேர் டிவிஷன் இருக்குது, MHE டிவிஷன் இருக்குது, அதாவது மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ஸ் டிவிஷன் இருக்குது. ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது 586 மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங்கில் வந்து போன வருஷம் இருந்தது. இந்த தடவை 669ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி கியர் டிரான்ஸ்மிஷனில் 1794லேருந்து 1991ன்னு சொல்லிட்டு ஒரு 200 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோம். இது ஆனுவலைஸ்டாக இவங்களுக்கு வந்திருக்கு கன்சாலிடேட்டாக. ஸோ இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆர்டர் இன்டேக்கில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பிரேக்கப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டாக ஓகே, குவார்ட்டர்லியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து அடுத்தடுத்த குவார்ட்டரில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்குவோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். இவங்களுடைய வேல்யூஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரெவென்யூ மிக்ஸில் நம்ம பார்த்த மாதிரி ஆனுவலைஸ்டாக டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட்ஸில் தான் வந்து 70% ரெவென்யூ கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங்கில் வந்து 29% கவர் ஆகிருக்கு. ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனும் அதே தான். டிரான்ஸ்மிஷனுங்கிறது கியர் 60% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ப்ராஃபிட்டுக்கு. அதே மாதிரி 39% மெட்டீரியல் எக்யூப்மெண்ட்ஸு ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டும் பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன்ஸ் இதில் வந்து 84% அவங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங்கில் 15% இருக்குது. இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து
இயர் ஆன் இயர் 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசட் 24% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு ரெவென்யூ 8.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் 40% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னாக்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு வந்து 474 கோடி ரூபா இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ்ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இங்கே வந்து இந்த சைடு இப்போ பிபிடி அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் 585 வருது. அப்போ இவங்களுக்கு இதை வந்து இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கழிச்சிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு டாக்ஸஸில் வந்து எதுவும் வந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இதுக்கு உண்டானது சம்மந்தமாகவோ இல்லாட்டி வேறு ஏதாவது கன்செஷன் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு இது சேஞ்சஸ் வருது. அதனால் இபிஎஸ் வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்னு வரும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 8% இயர் ஆன் இயர் குறைஞ்சி போச்சு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 22.7% குறைஞ்சி போச்சு. இபிஎஸோட டிடிஎம் குவார்ட்டர்லியில் வரும்போது டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வருது. அடுத்த தடவை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இவனோடது வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டு வருது. அடுத்த குவார்ட்டருக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, போன தடவை அவன் வந்து ஜூன் மாதத்துக்கு 10.7 எடுத்து வச்சிட்டான். ஆனால் இந்த இதில் 14 குவார்ட்டருக்கு இருக்குது. திருப்பி வந்து பார்த்தோம்னா ஒன்று கூட 5 தாண்டலை. 5.6 தான் மேக்ஸிமம் இருக்குது. அப்போ திடீர்னு 10.7 எடுத்து வச்சுருக்கிறான். அடுத்த குவார்ட்டருக்கு இதுதான் எக்ஸிட் ஆக போகுது. இவன் இங்கே எடுக்கிற மாதிரியே 4, 5ன்னு எடுத்துகிட்டு இருந்தான்னா கிட்டத்தட்ட இபிஎஸ் வந்து இன்னும் 5 குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ரிஸ்க் இருக்குது. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் வந்து 3.5 இருக்குது. இது போன குவார்ட்டரை காட்டிலும் ₹1 கூட, 1% கூட. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் 12.8 இருக்குது. இது போன தடவையை காட்டிலும் 0.2 கூட. எஃப்ஐஎஸ் வந்து 1% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 7.1ன்னு எஃப்ஐஎஸ் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 526ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 471ன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ 3.8% ஆகும். 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு 29% வந்து அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பெக்டிடிஎம்மும் நெகட்டிவில் இருக்குது. அதனால் அதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இப்போ இவனோட நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேர் ப்ரைஸ் கான்செப்டையும் சேர்த்து பார்த்துருவோம். ஃபேர் ப்ரைஸ் 206. நம்ம அதோட ரேஷியோ நம்ம போடும்போது இப்போ 2.29 வந்திருக்கு. பொதுவாக ஃபேர் ப்ரைஸ் வந்து 1, 1.5, 2, 2.5 அப்படிங்கிற இடத்துலலாம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 2 கடந்து வரும்போது இது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இவன் 2 கடந்துட்டா 2.29 இருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக இவனுக்கு இப்போ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். பிஇயில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், பிபியில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், ஃபேர் ப்ரைஸ்லேயும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இவன் சப்போஸ் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப காஷனாக அதாவது கவனமாக இருக்கக்கூடியது 2.5ல் நம்ம கவனமாக இருக்கணும். 2.5ன்னு வரும்போது 515 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கன்வெர்ட் ஆகுது, ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் என்னென்னா 3.5ன்னு தான் நமக்கு காட்டுது. இதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம்னா, இபிஎஸோட டிடிஎம் 21.30, அதில் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 10.7 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் 3த்தையும் ஆவரேஜ் பண்ணுறோம். அதில் 3.53ன்னு வருது. இதுதான் இவனுடைய ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். சப்போஸ் இவன் ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை ஒட்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது 10.7, இவன் 3.5 எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் கூட
கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்டு கம்மியாகும். அப்போ 21லேருந்து 14ன்னு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதே பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த வருஷம் ஃபுல்லாக அவன் கண்டினியூ பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க 14 to 15 அப்படிங்கிற லெவலில் இபிஎஸ் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இவனுடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணுது, இதெல்லாம் பீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவார்ட்டருக்குன்னு எடுக்கும்போது கொஞ்சம் நெருக்கி தான் இருக்கும். பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது பாட்டம், பிரேக் பாயிண்ட்டு ஜோனாக ஆக்கியிருப்போம். பிரேக் பாயிண்ட் பாட்டம், பிரேக் பாயிண்ட் டாப். ஸோ இப்போ வந்து பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் 251லேருந்து 305, பிரேக் பாயிண்ட் 325லேருந்து 378, பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் 401லேருந்து 462. ஸோ இப்போ இந்த இதை வந்து ஜோன். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்க பிரேக் பாயிண்ட் வரைக்கும் அந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு அந்த ஜோனோட மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கிறான். பிரேக் பாயிண்ட்டோடைய டாப்பை உடைச்சிருக்கிறான். அப்படி உடைச்சிருக்கிறதுனால இவனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது R1 489லேருந்து 557 அப்படிங்கிற லெவலில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி 483மே நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு தான். ஸோ இப்போ 489லேருந்து 457, அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆகுதுன்னா 483. இப்போ நமக்கு அடுத்த குவார்ட்டரில் நம்மளுடைய எஸ்டிமேஷன் பிரகாரம் இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் அமைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து பிபியோட பாட்டமுக்கோ இல்லாட்டி S1க்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்குவோம். பார்ப்போம் இவன் எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்போம். நல்ல ரிசல்ட் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த குவார்ட்டரில் R2க்கு என்ன இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணி கொண்டு போவோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.